வணக்கம் நண்பர்களே. சேலத்தில் அதிமுக மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர்களின் சந்திப்பு நடைபெற்றது. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தகவல் என்னன்றதை முழுமையாக பார்க்கலாம். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி சந்தித்தார். இந்த சந்திப்பு நேற்று 3 அக்டோபர் 2023 மாலை நடைபெற்றது. அதாவது 2 அக்டோபர் 2023 மாலை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள சிறைவாசிகளை விடுவிக்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிமுன் அன்சாரி எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து இரு கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RP உதயகுமார் மற்றும் வேலுமணியும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்தின் முன்பு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். இந்த சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள சிறைவாசிகளை விடுவிக்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இது ஒரு சிறப்பு அம்சங்களாக பார்க்கப்படுகிறது. சந்தித்த பின் பார்த்தீங்கன்னா, அதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து அதிமுக தீவிரமாக ஆலோசித்து வந்துட்டுருக்கு. இந்த சந்திப்பின் மூலம் மனிதநேய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை அதிமுக ஆராய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் தகவலானது வெளியே இருக்கு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.